வணக்கம் மக்களே. இன்னைக்கு சண்டே. நாங்க 3 பேரும் எங்க வேகமா போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மீன் மார்க்கெட் தான் போயிட்டு இருக்கோம். எங்க பாத்தீங்கன்னா காவாங்கர மார்க்கெட் தான் போயிட்டு இருக்கோம். ரெடில்ஸ் காவாங்கர தான் போயிட்டு இருக்கோம். என்னோட பையனுக்கு பாருங்க எவ்வளவு சந்தோஷம். இன்னைக்கு வந்து மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு மார்க்கெட் போலான்னு பார்த்தா சரியான கூட்டம். வெளியே இருந்து பாத்தீங்கன்னா உள்ள போறதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நிறைய பேர் நான்வெஜ் பிரியர்கள். அதுல நாங்களும் ரொம்ப ரொம்ப நான்வெஜ் பிரியர்கள். ஆனா எல்லா டைமும் சாப்பிட மாட்டோம். கிருத்திகை இந்த மாதிரி வந்து மத்த நாள்ல முருகர் டேஸ், அப்புறம் ஆடி மாசம் இந்த டைம்ல எல்லாம் நாங்களும் சாப்பிட மாட்டோம். ஏன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு ஆடி பிறக்குது. இப்பவே சாப்பிட்டாதான் முடியும். அதனால வேண்டி அடிச்சு பிடிச்சி மீன் மார்க்கெட்ல போயிட்டு பாத்தீங்கன்னா மீன் வாங்கலான்னு போனா மீன் விலையாதுப்பா, சரியான விலைங்க. மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 வருது. ஐலாலாம் வந்து 400, சங்கராலாம் வந்து 450, ஏறாலாம் பாத்தீங்கன்னா 500, 600, 450, 350 இந்த ரேஞ்சில தாங்க போயிட்டு இருக்கு. அப்படின்னு தேடி பிடிச்சி கிடிச்சு பாத்தீங்கன்னா எங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா மீன் வாங்க ஆரம்பிச்சுட்டாரு. ஐலா வந்து 2 கிலோ எடுத்திருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கிலோ வந்து 350 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து ஒரு 2 கிலோ மீன் எடுத்துக்கலாம், குழம்புக்கும் வறுக்கிறதுக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் எடுத்துட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா எறா வாங்கலாம்னு சொல்லிட்டு எறா கடைக்கு போயிட்டு, எறாவும் வந்து பாத்தீங்கன்னா 350 ரூபா தான். அவங்க 400 ரூபா போட்டுட்டு இருந்தாங்களா, 350 ரூபா. பெரிய எறானால பெரிய எறாவா தான் இருந்தது. பரவாயில்ல. ஆனா விலை கூடுதல் கூடுதல் தான். மீன் தடை முடிஞ்சும் கூடுதலா தான் இருக்கு. என்ன பண்றது, இருந்தாலும் நம்ம வாய்ங்க சும்மா இருக்காதே. ஏதாவது ஒண்ணு வாயில போட்டு ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். சண்டே இல்லைன்னா எனக்குலாம் சண்டேவே போகாதுங்க. நான்வெஜ்லாம் வாயில இல்லைன்னா எனக்கு சுத்தமா சண்டேவே போகாது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மீன் ஆயிலான்னு சொல்லிட்டு போனா ரொம்ப டைம் ஆயிடும்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க வீட்டுல போய் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் குட்டி பையனும் அங்க இருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மீன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு சமைக்கிறது தான் வேலை. உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. டாடா, பாய் பாய்.